ப்ரோ இங்க ஒரு என்ட்ரி வந்து குடுத்துருந்தேன் இப்போ. கோல்டு. ஆ. ம். அது போயிருக்குங்க ப்ரோ. நான் போயிருக்கேன். ஓகே ப்ரோ. இது லாஸ் ஆயிட்டாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. டெமோ ஃபிளிப்ல அக்கவுண்ட்ல தான் எடுத்துக்கிறேன் நான் இது. எடுத்து அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டே வாங்க ப்ரோ. ம். இது எடுத்ததுக்கு ஜெகன் ரீசன் இதுல ஒரு டவுட் இப்ப. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ. இப்போ இல்ல இது நீங்க சொல்லுங்க. உங்க ரீசன் நீங்க சொல்லுங்க. இப்போ இது எடுத்ததுக்கு ரீசன் மார்க்கெட் வந்து ம். நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளைஸ்லாம் பிரேக் ம். பண்ணி வந்து போயிட்டு இருந்தான். இந்த சப்ளை பிரேக் ம். பண்ணப்போ இது ஃப்ளிப் இது வந்து என்னால் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக நான் ம். மார்க்கெட்டில் இல்லை அப்போ. ஓகேங்களா? ஸோ ம். இது பிரேக் பண்ணால் உங்களுக்கு ட்ரேடிங் செட்டப் வந்து சொல்லியிருக்கேன்ல சஞ்சய் ப்ரோ, நீங்களும் பார்த்துருக்கீங்களா ட்ரேடிங் செட்டப்ஸ்? பார்த்துருக்கேன் ப்ரோ. பார்த்துருக்கேன். நல்லா தெரியும். அப்போ அந்த 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை பிரேக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃப்ளிப்பில் என்ட்ரி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செட்டப் கொடுத்துருந்தேன்ல. ஆமா, ஆமா. அந்த ஆமா, மார்க்கெட் மூவ்மெண்ட் தான் நம்ம பார்க்கலாம். ஆமாம், அந்த 15 மினிட்ஸ் தான் இந்த சப்ளை. ஒரு பெண்டிங். ஓகேங்களா? ஒரு பெண்டிங் இருக்கிறத நம்ம ஃபெயில் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயில் பண்ணாமல் இதுக்கு ரியாக்ட் பண்ணி செல் ஆகிறான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி செல் ஆகிறான்னு செல் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நமக்கு செல்லுன்றது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஃபுல் செல் போகாது. ஓகேங்களா? புரியுதா? புரியுது. அதாவது மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கான். இப்படி மேலே போயிட்டுருக்கான். இங்கே இருக்கான் மார்க்கெட்டு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ்லாம் சப்ளைஸ்லாம் நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேமோட சின்ன டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த சின்ன டைம் ஃப்ரேமோட சப்ளை, அதுவும் ஆப்போசிட், மார்க்கெட் வந்து மேலே போதான். அப்போது வந்து டிமாண்டை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ சப்ளை எடுக்கிறோம். அதுவும் லோவர் டைம் ஃப்ரேம் சப்ளை எடுக்கும்போது அது ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு நார்மலான விஷயம். அப்போது இது ஃபெயில் ஆகும்போது நம்ம இதில் ஃப்ளிப்பு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது மார்க்கெட் லோவர் டைம் ஃப்ரேமில் இப்படி போயிட்டுருக்கான். இது 4 ஹவர் 15 மினிட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு 15 மினிட்ஸில் நம்ம இப்படி பை இப்படி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா இது ரிஸ்க்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எட்ஜில் என்ட்ரி போடுங்க, மேலே டாப்பில் என்ட்ரி போடுங்க, இல்லைனா பாட்டமில் என்ட்ரி போடுங்க. அதோட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் கீழே எடுக்கிறீங்கன்னா அந்த டிமாண்டோட என்ட்ரி போட்டு நிறுத்திட்டிங்கன்னா அது நடுவில் போயிட்டு என்ட்ரி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ப்ராபபிலிட்டி கம்மி. எஸ்எல் அடிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்படி வந்து எஸ்எல் அடிச்சுட்டு போகலாம். இந்த லோ எடுத்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த லோ எடுத்தால் பிரச்சனை. இப்படி. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? சோச் ஆயிடும். ஆமாம், சோச் ஆயிரும். அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டில் இப்போ கண்ட்ரோல் எடுக்குதுன்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா லோவும் லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா இந்த லோவெல்லாம் ஹன் பண்ணி போகும் மேலே. இல்லைனா இந்த டிமாண்டில் ஆஃப் த 50% நம்ம சொல்லியிருந்தோம்ல, 50%ஓட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த 50%க்கும் வந்துட்டும் போகலாம். அப்போது நம்ம எடுக்கிற என்ட்ரி இந்த பாட்டம்லேயும் செல்லு அப்படின்னா டாப்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது நடுவில் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இன்ட்ராடேஸ் பண்ணணும், ஸ்கேல்ப் பண்ணணும் அப்படின்னா இப்படி போகிற இந்த பிஓஎஸ் வந்து போயிட்டுருக்கு 15 மினிட்ஸில். அந்த பிஓஎஸ் மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ இந்த பிஓஎஸ் டிமாண்டு, இப்படி பிஓஎஸ் வருது, இப்படி டிமாண்ட் வருது. ஓகேங்களா? பிஓஎஸ் அண்ட் டிமாண்டு இது நமக்கு பத்தாது. நமக்கு ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு விஷயம் வேணும். இப்போது இந்த இதில் இங்கே க்ரியேட் ஆகிற டிமாண்ட் இப்படி இருக்குது. இதுவும் பிஓஎஸ் தான், இதுவும் டிமாண்டு தான். ஆனால் இந்த டிமாண்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்னென்னா மார்க்கெட் இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிருக்கு, ஃப்ளிப் ஆகிருக்கு. இப்போ இந்த டிமாண்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதோட ஸ்ட்ராங்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் சொல்ல வர்றது புரியுது தானே? ஃப்ளிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஆமாம், ஃப்ளிப்பாக அது கன்சிடர் ஹையர் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் சப்ளைன்னு சொல்றீங்களா அது? இல்லை ப்ரோ, 15 மினிட்ஸ். ஓகே. இப்போ இது 4 ஹவர் வந்து பை போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் சப்ளைஸ்லாம் எடுக்கணும். இது இந்த சப்ளைஸ் எடுத்து நம்ம செல் பண்ண போகிறது கிடையாது. இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போது நீங்கள் இந்த இடத்துல பை வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே நீங்கள் பை போகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பாட்டமில் எஸ்எல் அடிக்க மாட்டான். ஓகேங்களா? அப்போது இதில் எப்படி நம்ம பை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் இப்போ லோ டைம் ஃப்ரேம் நம்ம எந்த ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த ட்ரெண்டோட சப்ளை எடுத்துங்க. இப்போ நீங்கள் 5 மினிட் எடுத்து பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். சப்ளையும் 5 மினிட்டாக இருக்கணும், ஸ்ட்ரக்சரும் 5 மினிட்டாக இருக்கணும். அப்போது ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணி கண்ட்ரோலில் போயிட்டுருக்கான். இங்கே மேலே இருக்கக்கூடிய
5 மினிட் ஆர் 15 மினிட்ஸ்ன்றது இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டிமாண்டை விட ரொம்ப ரொம்ப பவர் கம்மி அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம். அப்போ இந்த அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம் என்ன பண்ணும், ஃபெயில் ஆகும். அதில் நமக்கு இப்படி கூட வரலாம், 4-5 சப்ளை கூட வரலாம். அதில் எந்த சப்ளையில் ரியாக்ஷன் பண்ணி ஃப்ளிப் பண்ணுறோனோ அந்த சப்ளையில் ஒரு பவர் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டாக ப்ரோ சஞ்சய் ப்ரோ? அப்போது ஆமா ப்ரோ. அதுல ரியாக்ஷன் இருக்குன்னா நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உள்ள இல்லாட்டி வந்திருக்காங்க. மேனிபுலேஷன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஆமாம், உள்ளே வந்துட்டு மேனிபுலேட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மேனிபுலேட் ஆனதுக்கு ஒரு பைலாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பைலாட் இங்கே இருக்கும். இந்த பைலாட்டில் நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே ட்ரேடு போகாமல் இந்த இடத்துல இந்த சினாரியோ கிரியேட் ஆகும்போது இங்கே நம்ம ட்ரேடு அப்ரோச் பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஹை வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். நான் இன்ட்ராடே சொல்லியிருக்கேன் ப்ரோ, டிசிஷனல் இன்ட்ராடே. ஆமா, வித்தின் த ஹை, அந்த ஹைக்குள்ளே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், அப்போது டிசிஷனலில் இன்ட்ராடே பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஹைலே இன்டர்னல் ஹைலே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இது எடுத்தாலும் இதுவும் வந்து ஒரு இன்ட்ராடே தான். அப்போ இதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணணுமே தவிர இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே ஹை வரைக்கும் இவ்வளோ தூரம் போனாலும் ஓகே, அது நம்ம எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளோட ரூல் இந்த இன்டர்னல்லே க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். எக்ஸ்ட்ரீம்ல எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், ரைட்? ஆமாம், டிசிஷனல்ஸ்லாம் இன்ட்ராடேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்ட்ராடே எப்படி பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு? ஓகே ப்ரோ. நியரஸ்ட் சப்ளை ஆர் டிமாண்ட் ஆர் ப்ரீவியஸ் ஹைல வந்து க்ளோஸ் பண்ணியது பெட்டர். ஆமாம், இப்போ வந்து ஓகே அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சப்ளை வந்து நம்ம செல் வந்து ஆக்சுவலாக பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல. ஏன்னா இது கொஞ்சம் பவர் தான், இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா 1 ஹவர் சப்ளை. ஓகேங்களா? இது 1 ஹவர் சப்ளை. ஸோ இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஆனால் நம்ம டிபி வச்ச இடம் எங்கே இருக்குது? நம்ம இந்த இடத்துல ட்ரேடு வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டிபி வச்ச இடம் எங்கே இருக்குன்னா இந்த டிமாண்டில் நம்ம டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். எகைன் இங்கே ஒரு பை வந்து கொடுத்துருந்தேன் டே பிஃபோர் எஸ்டர்டே. இங்கேருந்து மார்க்கெட் எகைன் மேலே போயிருக்கான். ஸோ நான் இந்த இடத்துல பை கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த சப்ளைலாம் பிரேக் பண்ணிவிட்டு போயிடுவான் மேலே. ஓகேங்களா? ஆனால் நம்ம எக்ஸிட் ஆகிறது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இன்டர்னல் லோ, இன்டர்னல் சப்ளைஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஓகே, இப்போ வந்து இது ஃபெயில் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஃப்ளிப்பு கிடச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம என்ட்ரி போகலை ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம். அதனால தான் இங்கே என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது 15 மினிட்ஸோட சப்ளை. இது கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் போய் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன், இது இன்டியூஸ்மெண்ட். கரெக்டாக? இது இன்டியூஸ்மெண்ட். கீழே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது ஆக்சுவலாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த சப்ளைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட் இங்கே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துட்டு இப்படி போவான் அப்படின்ட்டு என்னோடய பிளான் வந்து இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டான், நமக்கு இந்த சப்ளையில் அப்படியே மேலே போயிட்டான். சரி, ஓகே, 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் கன்ஃபர்மேஷன். ஸோ எங்கேயுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா? 1 மினிட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. 1 மினிட்டில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்லேயே இருங்க. நீங்கள் 5 மினிட் சப்ளை எடுக்கிறீங்கன்னா 1 மினிட்டுக்கு போகணும், வேறு வழி இல்லை. ஆனால் 15 மினிட்ஸ் சப்ளை எடுத்துகிட்டு 1 மினிட்டுக்கு போகிறது அவாய்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்டுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா பெட்டர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த என்ட்ரி வந்து 5 மினிட்ல தான். இது 1 மினிட் போயிருக்கணும். ஏன்னா ரீஃபர்மெண்ட் 5 மினிட். 5 மினிட் ரீஃபர்மெண்ட் வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல 1 மினிட் போகலாம். ஆனால் 1 மினிட் நான் வந்து போகல. இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சோஸ் பண்ணுறான். சோஸ் பண்ணிட்டு ஒரே கண்டலில் இப்படி எடுத்துகிட்டு இந்த ஹையை எடுக்கிறான். இப்போ இது என்ன ப்ரோ? இந்த ஹையை எடுத்திருக்கான், பிரேக் ஈவன் ப்ரோ. பிரேக் ஈவன். அவ்வளோதான். அப்போ இப்போ பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். ஜெகன், ஒரு டவுட் ஜெகன். இப்போ ஏன் நம்ம அந்த டோஜியை நம்ம எடுத்துக்கூடாது ஆர்டர் பிளாக்கா? அந்த டோஜி இருக்கு. ஆமாம் ப்ரோ. இப்போது இது பாருங்கள், இது நமக்கு ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆர்டர் பிளாக்கு. இதுவும் நமக்கு ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு சோச் நடக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம், இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட், ஒரு பை செட்டப் தான். ஓகேங்களா? இதை மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட்னால இந்த லோவையும் இந்த லோவிலையும் பாடி க்ளோஸ் பண்ண முடியல, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயும் பாடி க்ளோஸ் பண்ண முடியல. ஒரு விக் அடிச்சுட்டு இப்படி போகிறான் அப்படின்னா ஒரு செல்லு, ஒரு பை.
ஓகேங்களா? ம். போட்டு மேலே வந்து போகிறான். ம். இது ஃப்ளிப்பு. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து ம். மார்க்கெட் வந்து சோச் வந்து பண்ணுறான். இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்படி இருக்குது. ம். ஓகேங்களா? சரி ஆமா. இங்கே இருக்குது. ம். இப்போ நமக்கு இந்த டிமாண்டில் என்ட்ரி போகணும் அப்படின்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டிமாண்டு தான். அப்போது இது என்ன ப்ரோ? அதுவும் டிமாண்ட் தான். இதுவும் டிமாண்டு. அப்போது அப்படியே ஒன்றா எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்படி ஓகே. ஒன்றா எடுத்துகிட்டு என்ட்ரி போட்டுருங்க. ஏன்னா என்ட்ரி மிஸ் ஆயிரும் நமக்கு. டிமாண்டுக்கு வராமல் போகும். ம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்திருந்தோன்னா டிமாண்டுக்கே வரல. அப்போது நம்ம ம். இப்படி போடுறது பெட்டர். ஏன்னா நம்ம ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இப்படி போட்டாலும் நமக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கே கிடையாது. ஓகே. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நமக்கு இந்த சோச்சு, இந்த பிரேக் ஈவன் அப்படின்றது ஒரு ஸ்விங்காகவே இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்குது இந்த மூமெண்ட். அப்போ பிரேக் ஈவன் ம். வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ பிரேக் ஈவன் என்ன பண்ணிக்கணும், நம்மளாவே ஒரு பிளான் பண்ணி இந்த டிமாண்டுக்கு பிரேக் ஈவன் இப்போ பண்ணிக்கலாம். இந்த ம். ப்ரைஸ்க்கு. ம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகலாம். இப்படியும் பண்ணலாம். ம். ஓகேங்களா? ம். அதனால் இந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் ஈவன் வந்து இப்போதைக்கு பண்ண வேணாம். ஸோ இந்த ஓகே. லோ எடுத்ததுக்கப்புறம் சரி இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணுறது பெட்டர். எஸ். ஏன்னா ஓகே. ஒரு என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகும். புரியுதா ப்ரோ? ம். புரியுது, சஞ்சய் ப்ரோ? புரியுது. ஓகே. இதுக்கப்புறமா டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ரீசன்ஸ்லாம் ம். சைடில் போடுங்க. ஓகே. இந்த மாதிரி நான் இப்படி வந்து போயிருக்கேன். 50 பிப்ஸ் வச்சுருக்கேன். 20 பிப்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறீங்களோ அது சைடில் வந்து ம். டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஓகேங்களா? இப்போது ஓகே. ஓகே ப்ரோ. இது இம்பேலன்ஸ். இது ஆர்டர் பிளாக். ம். ஸோ இதில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணி ரியாக்ஷன் பண்ணிட்டு போகிறான். ஸோ இந்த ஓகே. இடத்துல இந்த கேஸில் நமக்கு சோச்சுன்றது பாடி க்ளோஸ் பண்ணலை ஃப்ளிப்பாக இங்கே ம். இருக்கிறதுக்கு. ஸோ நமக்கு ம். ஃப்ளிப்பே ஆகலை. ஆனால் நம்ம டிமாண்டில் என்ட்ரி போயிருக்கோம். ஏன்னா சோச் ஆகிருக்கு. மேலே சோச்சுனா ம். டிமாண்டில் என்ட்ரி தானே. ஆமா. அப்போ டிமாண்டில் என்ட்ரி போய்க்கலாம். ஸோ இதுவும் வந்து 50% கேண்டல். ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். இப்போது இது வந்து டிமாண்ட் எடுக்கிறீங்கன்னா இம்பேலன்ஸு உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா ம். என்ட்ரியை அப்படியே இம்பேலன்ஸோட போட்டுருங்க. ம். ஓகேங்களா? சஞ்சய் ப்ரோ உங்களுக்கு ம். ட்ரிகர் ஆகாமல் போது சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ட்ரை ஆமா. பண்ணுங்கள். அப்போது இந்த இம்பேலன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான்றத நம்ம தான் கவனிக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைலாம் எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த மாதிரி என்ட்ரி செட்டப் போகிறதுக்கு ரீசனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். மார்க்கெட் வருவான், டிமாண்டுக்கு வராமல் அப்படியே இம்பேலன்ஸ்லேயே திரும்பி போயிடுவான் இப்படி. அப்போது இந்த ம். இம்பேலன்ஸுன்ற இடம் என்ன இடம் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த இம்பேலன்ஸ்ன்றது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ரீசனே இம்பேலன்ஸ் மட்டும்தான். நம்ம கிளாஸில் பார்த்தோம்ல. ஸோ மார்க்கெட் ம். கீழே வர்றதுக்கு ரீசன் இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸை 100% கவர் பண்ணணும். 100% கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பை ஆகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ரீசன்னால தான் மார்க்கெட் கீழே வருது. அப்போது இந்த இம்பேலன்ஸுக்கு வரான் அப்படின்றப்போ இந்த இம்பேலன்ஸ்ன்றதும் ஒரு கேண்டல். ஓகேங்களா? இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றதும் ஒரு கேண்டல். ஸோ ம். இந்த இம்பேலன்ஸ்ன்றதும் ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறதே பெட்டர். 2 சேர்த்து எடுக்கிறதே பெட்டர். ம். ஓகேங்களா? ஓகே. இப்ப அந்த அந்த டோஜி தான் ஃபிளிப் சொல்றீங்க. என்டையர் ஃபிளிப் கரெக்ட்டா? டோஜி இந்த இது சோச்சுக்கு. சொல்கிறீங்களா? ஆமாம். ரைட். இது தானே ஃபெயிலியர் ஆகுது. இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது ப்ரோ. இப்போது இந்த கேண்டலில் ஃபெயிலியர் ஆகுது. ஓகே. ஸோ இந்த கேண்டலில் ஃபெயிலியர். அதுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக இருந்தால் அதை வந்து நம்ம ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ளிப்பாக ம். எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை. அடுத்த கேண்டலே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். அங்கேயே வந்து ட்ரிகர் ஆமா. ஆகிடுச்சு இந்த கேண்டல். இங்கே மிட்டிகேட்டட். ம். ம். இங்கேருந்தே மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே வந்து மேல போயிட்டான். ஸோ இந்த ம். கேண்டலோட ரீசன் தான் இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். ஓகேங்களா? சரி ஓகே. ம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகலைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த என்ட்ரி இப்போ நம்ம பார்த்த இங்கே பார்க்குறீங்க. இப்போ நம்ம பேசணும் இந்த இடத்துல. இந்த ஒரு எஸ். பெரிய கேண்டல் எதுக்கு போயிருக்கான் மேலே அப்படின்றத பேசணும்.
ஸோ இங்கே ஃப்ளிப் ஆயிருக்கு. அந்த ஃப்ளிப்பில் உடனே வந்து ஒரு விக் அப்படி விட்டுட்டு மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போயிட்டான். ஓகேங்களா? அப்போது ஓகே. அடுத்த ட்ரேடு இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பையின்னு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான். ஓகே. ஏன்னா இதுதான் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஃப்ளிப்பை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு டீலிங் பண்ணிட்டு போயிருக்கான். டீலிங்னா மார்க்கெட் எஸ். நின்று இருக்கான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நின்றுட்டான். அப்படி நின்றுட்டு பேஸை க்ரியேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரெஷராக வந்து அடிச்சிட்டான் அப்படி மேலே. ஓகேங்களா? ப்ரெஷராக அடிச்சிட்டான். நமக்கு இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டிமாண்டில் போடலாம். இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சிருக்கிற ட்ரேடு கூட கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா போகும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே தான் இருக்குது. பிரேக் என்னோட ஹையை பிரேக் பண்ண அப்புறம் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கலாம்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், இங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகே. இப்போவே என்ட்ரி போகக்கூடாது. அதான் பிரேக் பண்ண அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண அப்புறம். ஆமாம், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவாக ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே மிஸ் பண்ணிட்டோம், நல்லா மார்க்கெட் நல்லா போகுது, மிஸ் பண்ணிட்டோன்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்துல இல்லைனா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அப்படியே வெயிட். இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தா கூட ஓகே, ஏன்னா இது ஃப்ளிப்பு. எஸ் எஸ். இப்போ இதை பார்க்காம இங்கே பார்த்துட்டு இருக்காங்கன்னா இங்கே என்ட்ரி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த ஹை ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகல. ஆமாம், இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா நமக்கு இப்போ போய் பிரேக் பண்ணுறோன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டிமாண்ட் இந்த டிமாண்ட் தான். இந்த டிமாண்டோட கேரக்டரும் நமக்கு தெரியும். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும். இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து போகலாம் நெக்ஸ்ட் என்ட்ரி. ஆனால் நம்ம இந்த பாட்டமில் ஒரு என்ட்ரியை போட்டோம்னா நடுவில் எங்கேயுமே என்ட்ரு ஆகக்கூடாது. அப்படியே கீழே வந்து இதை எஸ்எல் அடிச்சிட்டும் போகலாம். ஆனால் இங்கே கீழே இருக்கிற என்ட்ரி எஸ்எல் வாங்காது. 90% எஸ்எலுக்கு வராது. அதாவது பிரேக் ஈவனில் இருக்கும், பிரேக் ஈவனும் வராது. அப்படி பிரேக் ஈவன் வரான் அப்படின்னா மார்க்கெட் 2 ஷிஃப்ட் ஆகி கீழே போயிட்டு இருக்கான்னு மீனிங். ஓகேங்களா? அரவிந்த் ப்ரோ ஏதோ டவுட் சொன்னீங்க, சொல்லுங்க ப்ரோ. என்ன டவுட்? ஸ்ட்ரக்சர்ஸ்லையா? ஓகே. இல்ல இது எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க 1 ஹவர்ல போங்களேன். ஓகே. கொஞ்சம் அப்படியே ஓகே. இப்போ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் இப்போ இந்த இது ஃபிளாக் பெண்டன்ட் ஃபிளாக் வந்து அப்படியே ரைசிங்கா இருக்குல்ல. இந்த இடத்த எப்படி நம்ம ட்ரேட் பண்றது இப்போ? இப்போ ஃபர்ஸ்ட் ஏறிட்டு ஒரு ஃபிளாக் போட்டு கீழே வந்து அந்த ஹிடன் டிமாண்ட்ல எடுத்துட்டு மேலே போச்சு. ஓகே. ஹிடன் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம டிமாண்ட்ன்றது எப்படி பிடிக்கும்? ஹிடன் டிமாண்ட்ன்றது வந்து 15 மினிட்ஸ்ல எது சொல்றீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஜூம் அவுட் பண்ணுங்களேன். கீழே அப்படியே ஸ்மால் சின்னது பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேண்டில் வருது நம்மளுக்கு, பிரேக் அவுட், பெரிய லார்ஜ் பிரேக் அவுட் வருது பாருங்க. அப்புறம் நீங்க கீழே லெஃப்ட்ல வாங்க. லெஃப்ட். ஓகே. இது பிரேக் ஆயிட்டு இந்த இடத்துல கீழே ஹிடன் டிமாண்ட் ஐடிஎம் போட்டுருக்கு தெரியுமா? அங்க தான் பவுன்ஸ் எடுத்து போச்சு மேல. இது வந்து 15 இந்த இடத்துல 15 மினிட்ஸ் ப்ரோ. அது இந்த ஹிடன் டிமாண்ட் அதானே சொல்றீங்க? ஓகே. ஓகே. ஆமா. ஓகே ப்ரோ. இது வந்து 5 மினிட்ஸ்ல இருந்து ஹிடன் டிமாண்ட் இந்த இடத்துல இருந்தது நான் பார்த்தேன் அது. 15 மினிட்ஸ்ல ஹிடன் டிமாண்ட் தான். எப்படி 15 மினிட்ஸ் ஹிடன் டிமாண்ட் சொல்றீங்க இது? ஓகே, அந்த இடம் சொல்றீங்களா? அது நீங்க போட்டுருக்கீங்களா அதுவா? ஆமா. ஓகே. இப்போ இந்த ஃபிளாக் இந்த பெண்டன்ட் ஃபார்மேஷன் ஒரு மாதிரி ஸ்லோப்பிங்கா மேல போயிட்டே இருக்குது. எப்படி நம்ம இதை கேப்சர் பண்ணி போறது? நம்ம வந்து இப்ப பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. இது பெரிய டார்கெட் வச்சு கரெக்ட்டா? ஏன்னா அப் அண்ட் டவுனா போயிட்டே இருக்குது. நீங்க எதை சொல்றீங்க? இதை சொல்றீங்களா இல்ல இதை சொல்றீங்களா? நம்ம என்டையர் ஸ்ட்ரக்சரே சொல்றேன். இப்போ இது என்டையர் ஸ்ட்ரக்சரே இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் அப்ளே போயிட்டே இருக்குதுல. இப்போ அது மேல ஹையை பிரேக் பண்ணிட்டு போகுதுல. ஆமா ப்ரோ. எப்படி நம்ம இந்த ட்ரெண்டை கேப்சர் பண்றது இது? ப்ரோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. இப்போ இது சப்ளை, இந்த சப்ளை பிரேக் தான் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளை எடுத்ததுக்கு ரீசன் ஃப்ளிப் நமக்கு கிடைக்குதா அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு தான். ஓகேங்களா? இது வந்து எடுக்கிறோம். மிட்டிகேஷன்ன்றது எங்க இருக்கு? மிட்டிகேஷன் லாஸ்ட். ஓகே, மிட்டிகேஷன் தான். மிட்டிகேஷன் ஓகே. ஆமா. ரியாக்ஷன் பிரேக். இந்த இடத்துல பிரேக். ஓகே. ஃபெயிலியர் அப்போ ஆயிடுச்சு. ஃப்ளிப்ன்றது எந்த டிமாண்ட் எடுக்கலாம் சொல்லுங்க? ஏன்னா மிட்டிகேஷன், ரியாக்ஷன், பிரேக். அப்போ இது என்னது? ஃப்ளிப் தானே? ஆமா. ஓகே. அப்போ ஃப்ளிப்பை வந்து நம்ம எதை எடுக்கலாம்? கீழே வரைஞ்சிருக்கு தெரியுமா? பவுன்ஸ் ஆயிருக்குதுல, அது ஒரு டிமாண்ட், அது ஒரு ஃப்ளிப் இது. ஓகே, இது ஒன்று. அடுத்தது ஹிடன் டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஹிடன் டிமாண்ட். அப்போது இந்த சப்ளை வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும்? உங்களோட ஐடியா. இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகுது, மேலே ஒரு சப்ளை இருக்குது.
இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன பண்ணும்? மேல் சப்ளைக்கு போகும். மேல் சப்ளைக்கு போகணும்னா கீழே வந்து டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகலாம்ல. டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நேராகவும் போகலாம். டிமாண்டுக்கு வந்தால் கண்ட்ரோல் எடுக்கும். அப்போது இந்த 2 டிமாண்டும் ஃப்ளிப்பாக இருக்குது. ரெண்டுமே ஃப்ளிப்பு தானே? ஆமாம். ரெண்டுமே ஃப்ளிப்பாக இருக்குது. அப்போ இந்த டிமாண்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இது ஒரு ஹிட்டன் டிமாண்டு. இதில் எப்படி நம்ம டிமாண்டு ஃப்ளிப்பு வந்துருச்சு அப்படின்னா டைரெக்டாக என்ட்ரி போகிறது பெட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டைரெக்டாக ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. எஸ்எல் நம்ம ரூல் படி இங்கே இருக்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா அது வேண்டாம். இதில் ஒரு பாதியாவது வைக்கணும். அப்படி இப்போ இந்த பாதியாக இருக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா? இப்போ என்ன பெரிய எஸ்எல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சப்ளை வரைக்கும் டிபி வந்து வைக்கணும். எஸ்எல் வந்து பெருசாக இருக்கும். 1:2 வருது. 1:2 ட்ரேடு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. போய் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரியும் எஸ்எல்லையும் சின்னது பண்ணுங்க. இப்போ இது வந்து 15 மினிட்ஸ் டிமாண்டு. 5 மினிட் போங்க. 5 மினிட்ல ஃபஸ்ட்டு பிஓஎஸ் நடக்குது. சோச் எங்கே இருக்குது? இது சோச் ஆகலை. சரி, அப்படியே வந்து கீழே பிஓஎஸ் பண்ணுறான். அப்போது இந்த ஹை அப்படியே இங்கே வந்துடும். ரைட்டா? அப்போ இதுதான் சோச்சு. சரி, இப்போ இது சோச்சா நம்ம பார்க்குறோம். கீழே வந்து நமக்கு விக்கு விடுறான். பிஓஎஸ் வந்து பண்ணுறான். டிமாண்டுக்கு விக்கு விட்டுட்டு மேலே வந்து போகிறான். இங்கே சோச் ஆயிடுச்சு. இப்போது நார்மலாக அடுத்தது என்ன சொல்லுங்க ப்ரோ? என்ன பண்ணலாம்? என்னென்ன பார்க்கணும்? ஓகே, சோச் இப்போ பண்ணிட்டா. இப்போ டிமாண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம வரையணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த சோச் பிரேக் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் பார்க்கணும். இம்பேலன்ஸ். சாரி, இன்னொரு விஷயம் பார்க்கணும். ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் பார்க்கணும். ஓகே. ஓகே, அப்போது ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் ஹை டு லோ மார்க் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட்டில் எந்தெந்த டிமாண்ட்ஸ் இருக்குது? இந்த 2 டிமாண்டுமே டிமாண்டு. ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த டிமாண்டே பெருசாக இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே இல்லை அப்படி 1 மினிட் போயிடக்கூடாது. இங்கே கீழே இருக்க டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டில் என்ட்ரியும் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வராமல் மேலே இந்த ஓவராலாக இருக்க டிமாண்டுலேயே மார்க்கெட் திரும்புகிறான் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ கீழே இருக்க டிமாண்டுக்கே வந்துட்டான். இப்போ இதில் நீங்கள் பை போடுறீங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பை வந்து போடுறீங்க. இந்த லோக்கு கீழே எதுவுமே உங்களுக்கு லோ இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த லோவிலே இப்படி வச்சுருங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே எந்த ஒரு லோ இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த லோவே ஹிட் பண்ண மாட்டான். ஒரு லோ இருந்துச்சுன்னா அந்த லோவை ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஹிட் பண்ணி ஆவான்னு சொல்லலை, அந்த லோவை ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு மூவ்ன்றது மார்க்கெட் மேலே தான் போகணும். சப்ளையை பேஸ் பண்ணி தான் மேலே போகிறான். அப்போது டிபி வந்து நீங்கள் ஃப்ளிப்பில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா இந்த ப்ரீவியஸோட ஹையிலே புக் பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மேலே தான் போகிறோன்னா பிகினிங் டைமிங்கில் இப்படியே புக் பண்ணிக்கங்க. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி புக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. பிரேக் ஈவன் நான் இங்கே ஒரு சொல்லுங்க. பிரேக் ஈவன்றது நீங்கள் இப்படி என்ட்ரி போயிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா தூக்கி என்ட்ரி போயிருக்கீங்க. என்ட்ரி ப்ரைஸு டிமாண்ட்லேருந்து இப்படி மேலே வச்சுருக்கீங்க. அப்போ பிரேக் ஈவன் எடுத்து அப்படியே இங்கே வைக்கக்கூடாது. ரூல் என்னவோ இந்த டிமாண்டில் தான் வைக்கணும் பிரேக் ஈவன். ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் நல்லா இப்படி ஒரு என்ட்ரி போயிட்டு மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் இப்படி வைக்கக்கூடாது. ரூல்ஸ் என்னவோ டிமாண்டுக்கு தான் பிரேக் ஈவன் வந்து வைக்கணும். ஓகே. இப்போ இதில் என்ன ப்ரோ? இங்கே என்ன இல்லை இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சோச் போட்டிருக்கிறீங்களா மேலே? ஆமாம் ப்ரோ. இதில் சோச் இருக்குதுல்ல, அதை வந்து நான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு வச்சுருந்தேன், கன்சிடர் பண்ணேன். ஓகே. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அது கீழே வந்து க்ளோஸ் பண்ணி சோச் அடிச்சதில்ல. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் இது. ஸோ மேலே வந்து நான் திருப்பி செல் பண்ணேன். ஓகே ப்ரோ. எதை லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொன்னீங்க? இப்போ நீங்கள் சோச் போட்டிருக்கிறீங்களா இப்போ இந்த இடத்துல? ஓகே ப்ரோ. இது லிக்விடிட்டி ஸ்வீப்.
ஓகே. லிக்விடிட்டி ஸ்வீப் அது கீழே வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த கம்ப்ளீட் ஆகுது ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டா? இங்க. கீழ வரலையா? இல்ல இத அடிச்சுட்டு அடுத்தது கீழ வந்து இங்க வந்திருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப கீழ இறங்கி இருக்குதுல்ல. கீழ வந்திருக்கு. ஆனா கீழ நமக்கு எடுக்கலல்ல. சோ நான் இத கன்சிடர் பண்ணிட்டு இந்த அடுத்த டாப்ல வந்து நான் இங்க செல் பண்ணேன் நானு. ஸ்ட்ரக்சர் தப்பா மார்க் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஸ்வீப்ன்னு எடுத்தது ஓகே கரெக்ட். ஸ்வீப்புக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் சைடு ஸ்வீப் அந்த லிக்விடிட்டி 2 சைடுமே லிக்விடிட்டிய எடுத்தா தான் அது ஸ்வீப். ஓகே. இங்க 2 சைடு அடிச்சிருச்சு ஸ்வீப் லிக்விடிட்டி. எங்க ப்ரோ அடிச்சிருக்கு? இது 1. ஆ. அப்ப இதோட லோ இது இங்க தான கீழ இருக்கு. இங்க வந்துச்சுல. ஆமா. எட்ஜ் வரைக்கும் வந்திருக்குல்ல. சோ அதனால ஸ்வீப்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அது. எனக்கு தெரியல. இங்க எடுக்கலையா ப்ரோ? எடுத்தா தானே ஸ்வீப்? அது வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்வீப்ன்னு கன்சிடர் பண்ணேன். ப்ரோ நம்ம இது ஒரு பிரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது 5ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸோட வேல்யூ 5 அப்படின்னா கீழே டவுன் போகணும்னா இந்த 5 தாண்டி 4க்காவது போகணும். இந்த பிரைஸுக்கு ஒரு பாயிண்டாவது கீழே வரணும். வந்தாதான் அது கட் பண்ணிருக்குன்றது மீனிங். இங்க வரவே இல்லை. அப்போ ஸ்டில் ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. நமக்கு இது ஸ்வீப் கிடையாது. இது சோச்சு. இப்போ இன்கேஸ் இந்த லோவை எடுத்திருந்தா ஸ்வீப்பாக எடுத்திருக்கலாம். அப்போ மார்க்கெட் எதுக்காக கீழே வந்திருக்கானா இந்த டிமாண்டுக்காக கீழே வந்திருக்கான். அப்போ டிமாண்ட் கண்ட்ரோல் இருக்கு, ட்ரெண்ட் பைல இருக்கு அப்படின்றப்போ நீங்க சப்ளை எடுத்தது டோட்டலி ராங். இது ஒரு சின்ன கேப். இப்ப பக்கத்து கேண்டில் நான் வந்து டோட்டலா சேர்த்து லிக்விடிட்டி ஹண்ட்னு எடுத்துக்க முடியாதா? மேலே சோச் போட்டுருக்கீங்களா? சரி. இப்ப அடுத்த கேண்டில் விக் இருக்குது. அத வந்து நான் லிக்விடிட்டி ஹண்ட்னு எடுத்துக்க கூடாதா? எது ப்ரோ லிக்விடி? இந்த ஹை லிக்விடிட்டி ஹண்ட். சோச் இல்ல சோச் ஆமா. இப்ப சோச் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அந்த லைனை. ஓகே. இப்படியா? இது லிக்விடிட்டி ஹண்டா எடுத்துக்க கூடாதா? இது லிக்விடிட்டி ஹண்டா அந்த எடுக்க விக் கூடாது. வரைக்கும். சரி ஓகே. இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். அப்புறம் என்ன பண்ணணும் ப்ரோ? கீழே வந்து டிமாண்ட்ல ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்குது. ஆமா. நீங்களே சொல்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறேன். நீங்களே சொல்றீங்க. அப்போ செல் எதுக்கு போனீங்க? நீங்க இந்த வேல்யூ வந்து நான் ஆக்சுவலா நான் அந்த இதை வந்து நான் க்ளோஸ்னு வச்சுட்டு அதனால ரைட் ஹேண்ட் சைடு மேல வந்து நான் செல் பண்ணேன் நானு. அதான் தப்பா பண்ணிருக்கீங்க. நமக்கு இந்த லோவே எடுக்கல ஆக்சுவலா. அப்போ ஸ்டில் பை தான். இப்படி ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல இருந்தா கூட நமக்கு ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. எப்போ இந்த பாயிண்ட் தாண்டி வரானோ அப்போதான் நமக்கு செல்லு. ஓகேங்களா? அப்போ ஸ்டில் பை தான். அப்போ மார்க்கெட் சூப்பரா என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த இடத்துல. நீங்க தப்பா பார்த்துட்டு என்ட்ரி போயிருக்கீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களை போட சொல்லும் போதே பார்த்தேன். ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்ஸ்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அப்புறம் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இப்படி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து பை சைடு லிக்விடிட்டி எடுத்தனால செல் சைடு லிக்விடிட்டி வந்து கீழே எப்படி எடுத்திருக்குது. இந்த ரெண்டு வந்து தெரியுமா? சோ அதனால வந்து இந்த இடத்துல டிமாண்ட் வச்சு மேல பை போயிட்டான்னு சொல்லிட்டு நான் அப்படி அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. இது ஒரு சிம்பிளான ஒரு கரெக்ட்டா? ஆமா. இது ஒரு சிம்பிளான செட்டப் தான் இந்த இடத்துல கிரியேட் ஆனது. அது அப்புறம் வேற என்ன ப்ரோ டவுட்? நீங்க அந்த கிளாஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் அதான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆமா. எகைன் பாருங்க. மறுபடியும் பாருங்க. நீங்க ஹோம்ஒர்க்கே வந்து கொடுக்கல ஆக்சுவலா. ஹோம்ஒர்க் வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் நிறைய டவுட் வரும். ஓகேங்களா? சரி ஓகே. அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க் பண்ணி பை செல் அப்படின்றத மார்க் பண்ணிட்டு டிமாண்டு ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஃப்ளிப்பு மஸ்ட்டாக எடுக்கணும். ஒரு சோச் நடக்குது அப்படின்னா ஃப்ளிப்பு கண்டிப்பாக எடுக்கணும். ஃப்ளிப் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃப்ளிப்பு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது இல்லாமல் உங்களை தப்பான ட்ரேடையும் வந்து ட்ரிகர் பண்ணிவிடும் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இன்னொரு டவுட் என்னன்னா கொஞ்சம் கீழே வாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. சொல்லுங்க. நேற்று ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். நேற்று அதுவும் ஒரு நிமிஷம் ரைட்ல வாங்க. ஓகே ரைட்ல கொஞ்சம் வாங்க. ஓகே. இந்த இடத்துல நீங்க கீழே லிக்விடிட்டி ஹண்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருந்தேன். இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைடு ரைட்டா? இந்த கொஞ்சம் மேல பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. திரும்ப இங்க என்ட்ரி வச்சிருந்தேன். லெஃப்ட்ல வாங்க. இந்த இடம் அங்க ரைட் அப்படியே பியூஎஸ் பக்கத்துல ஒரு டோஜி மாதிரி இருக்கலாம். அங்கதான் என்ட்ரி போட்டேன் நான்.
அங்க ஒரு என்ட்ரி போட்டுட்டு என்ன இங்க ஒரு பை போட்டேன் நானு. ஓகே. கரெக்ட் தான். போட்டு அதுக்கப்புறம் இங்க இது ஒரு பிரேக்ன்னு நெனச்சுட்டு இந்த இடத்துல ஒண்ணு வாங்குனேன். இந்த கன்சாலிடேஷன் ஆயிட்டு மேல போயிட்டு அப்புறம் கீழ விழுதுல்ல. இது. ஆமா. இந்த இடத்துல திருப்பி இந்த கிரீன் கேண்டில் மேல ஒண்ணு வாங்குனேன். கிரீன் கேண்டல். ஆமா. இந்த பெரிய கிரீன் கேண்டில் இருக்குதுல்ல. இது. இது. ஆமா. ஏன்னா அப் ட்ரெண்ட் போகணும். பட் கீழ வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு அது. ப்ரோ இது என்னது ப்ரோ ஆக்சுவலா? இது ஒரு லிக்விடிட்டி இல்ல ப்ரோ. இது ராலி பேஸ் ராலி. அந்த இடத்துல போய் என்ட்ரி போட்டுருக்கீங்களே. ஸ்ட்ரக்சர்ல தான் என்ட்ரி போடணும். இங்க நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆக்சுவலா சொல்லல. இங்க தான் வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல. ஆமா. அது கொஞ்சம் இம்பல்ஸ் என்ட்ரி அது போட்டேன் அது. ஓகே. 5 மினிட் இந்த டிமாண்டுக்கு நம்ம என்ட்ரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம போய் என்ட்ரி பண்ணக்கூடாது. இங்க நீங்க போட்டுறணும். இங்க தான் போடணும். இப்போ இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. அது என்னாச்சு? நான் வந்து ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணி பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. பிரேக் ஈவன் ஹிட் கிடையாது இந்த ட்ரேட்ல. பிரேக் ஈவன் கொஞ்சம் மேல மூவ் பண்ணி வச்சிருந்தேன் நானு. இப்போ இன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அது அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க. பிரேக் ஈவன்றது டிமாண்டுக்கு தான். உங்க என்ட்ரிக்கு கிடையாது. நீங்க மேல தூக்கி என்ட்ரிய மேல தூக்கி போட்டு அங்க போய் பிரேக் ஈவன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்க தான் வந்து என்ட்ரி நமக்கு எஸ்டர்டே. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. அடுத்த ட்ரேடு இங்க இருக்கு. ஆனா இங்க வரல. மேல போயிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர்டு. இப்போ இந்த சோச்சுக்கு இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்கு. இது ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளோட ஆர்டர் பிளாக் அப்படின்றது 50% பாடி கேண்டலில் தான் அந்த இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட்டே இருக்குது. அப்போ 50% பாடி கேண்டலை ட்ரை பண்ணுறது பெட்டர். இது ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது இந்த ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக் தானே? ஆமாம். ரீசன் ப்ரோ ஆர்டர் பிளாக்குக்கு? ஏன்னா மேலே இம்பேலன்ஸ் இருக்குது. அவ்வளோதான். மேலே இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ கீழே டிமாண்ட் இருக்குது. அப்போ இந்த 50% பாடி கேண்டலில் ஃபோக்கஸை ஃபுல்லாக போட்டுட்டு இதுலேயும் வந்து ஒரு 50% லாட்டை மட்டும் உள்ளே என்ட்ரு பண்ணிட்டு கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது லாஸ்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அடுத்ததில் ப்ராஃபிட் பிடிச்சிக்கலாம். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறோம். டிபின்றது நமக்கு அன்மிட்டிகேட்டட் சப்ளை ஜோன் வந்து டிபி. ஓகேங்களா? இந்த சப்ளை ஜோன்றது டிபியாக இருக்கும். ஓகே ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆர்டர் பிளாக் கூட எடுக்கிறீங்க பரவாயில்ல. ஆனால் ஸ்ட்ரக்சர் தப்பாக மார்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரக்சர் மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுப்பீங்க. ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். அப்புறமா ஆர்டர் பிளாக் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ரீ தானே நீங்கள்? இன்னைக்கு ஃப்ரீ தான் நான். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 50 சார்ட்டை நீங்கள் பிஒய்ஸ் அண்ட் சோச் வந்து மார்க் பண்ணுங்கள். இன்னைக்குள்ள ஓகேங்களா? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஆர்டர் பிளாக்கும் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். ஏன்னா இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இந்த நைட் வந்து இந்த நான் ஒரு 2 மாசத்துக்கு கோல்டே எடுத்துறேன் நான் அப்படி ஃபுல்லாத்தையும். ஓகே. நான் 1 ஹவர்ல போடுவா இல்லாட்டி இதுல போடுவா 4 ஹவர்லயே? நீங்க 1 மினிட்ல கூட போடுங்க. எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச டைம் ஃப்ரேம்ல பண்ணிட்டு வாங்க. நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் மேலே போறோம்னா கீழே போறோம். அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கை நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் டே ஆர்டர் பிளாக்கை எடுங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஓகே அப்படின்னா ஒரு 1 வீக் வந்து இது ரெண்டுமே எகைன் வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரும் ஆர்டர் பிளாக் எடுத்துட்டா போதும். இன்டியூஸ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குறது ஈஸி தான். அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தப்பு நடக்கிறது வந்து இதில் தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருக்குது. இதை பண்ணிட்டு வாங்க ப்ரோ. ஓகே. நாளைக்கு எப்போ கனெக்ட் பண்ணலாம் ஜெகன்? இல்லாட்டி அமுச்சு விடுவா அது? எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்த்துட்றேன். சரி ஓகே. நான் இந்த ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் போட்டு சொல்கிறீங்களா? பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சிருங்க. நான் ஒரு 1 வீக் நான் ஃப்ரீ இல்லை. நான் அப்படியே மொபைல்லே பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி ஓகே. 15 மினிட் போங்க. நேற்று இதுக்கு 15 மினிட். ஓகே. இப்போ நீங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க தெரியுமா? ஓகே. இப்போ ஒரு ஃபால் இருக்குதுல்ல. சரி இல்லாட்டி 5 மினிட்டே வாங்கலாம் அது. சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே வந்து நான் அது செல்லுன்னு வச்சிருந்தேன். இது இன்டியூஸ்மெண்ட். ஸோ மேலே வந்துட்டு பிரேக் கீழே வரும்னு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இது. பிஓஎஸ் போட்டுக்கிறீங்களா? அது கீழே வந்து ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? கீழே ஃபால் ஆகிறதுக்கு மேலே. இது ரைட்.
ரைட்டா? இதுவா? ரைட். இங்க அதுதான் சப்ளை போட்டிருந்தேன். ஓகே. அதான் ஸோ ட்ரெண்ட் உங்களுக்கு இன்டியூஸ் தப்பா இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். அடுத்து நீங்க டிமாண்ட தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, இங்க போய் சப்ளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ம். இங்க சப்ளை நீங்க எடுக்கும்போது டிமாண்ட்ல கண்ட்ரோல்ல வருது மார்க்கெட். அப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு சும்மா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி பை போயிருவான். அப்போ இந்த சப்ளைல ஓகே. நீங்க வந்து ஒரு செல் போறீங்க அப்படின்னா, ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃபிளிப் இதுதானே? இல்ல. ஆக்சுவலா இங்க ரைட் ஹேண்ட் சைடு இங்க தான் செல் போட்டிருந்தேன் நான். இங்க ரைட் அதான் ஹேண்ட் ப்ரோ. சைடு இருக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, ம். இந்த ரைட் ஹேண்ட் சைடா? இந்த சப்ளைக்கு தானே என்ட்ரி இங்க தான் சொன்னீங்க? என்ட்ரி பக்கத்துல சப்ளை இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் என்ட்ரியே போட்டேன் நானு. ரெட் கேண்டில் இருக்குதுல்ல? கரண்ட் பேஸ்ல போனீங்களா? லெஃப்ட் இல்ல. இப்ப இது சப்ளை இது புடிச்சிட்டேன் நானு. சோ கீழ வந்துட்டு மேல போறப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரெட் கேண்டில் இருக்குதுல்ல கிரீனுக்கு அப்புறம். சோ அங்க வந்து நான் என்ட்ரி போட்டேன் நானு. அதான் ப்ரோ. இந்த சப்ளைக்காக தானே போட்டீங்க? ஆமா சப்ளைக்கு தான் போட்டோம். ஆமா. அப்போ இந்த சப்ளைன்றது இந்த சப்ளை இது சப்ளைவே ஆக்சுவலா கிடையாது. இப்போ இந்த சப்ளை இங்க இருக்கக்கூடிய சப்ளை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணதுக்கு நமக்கு இங்க ஃபிளிப் இருக்கு 1 ஹவர்ல. ஓகேங்களா? ம். அப்போ நீங்க இத சப்ளைவா எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த டிமாண்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஸ்ட்ரக்சர் நீங்க தப்பா மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்டையர்லி இந்த மூல ஒரு டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. இந்த மூல வேற ஒரு டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ம். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரக்சர்ல தான் போணும். நீங்க நான் சொன்ன ஹோம்வொர்க் மட்டும் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க மார்க் நீங்க டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரே ரீசன் மட்டும் தான் இருக்கணும். கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான் இருக்கணும். வேற எந்த ஒரு இதுக்குமே நீங்க டைம் ஃப்ரேம ஷிஃப்ட் ஆகக்கூடாது. வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்க டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளை நீங்க எடுக்குறீங்க. டிமாண்ட் கண்ட்ரோல்ல வருது. இதிலே தெரிஞ்சிரும் இந்த சப்ளை பிரேக் ஆகுதுன்ட்டு. சரி ஓகே. இப்போ இந்த சப்ளைலயே நீங்க என்ட்ரி போறீங்க. இந்த சப்ளைல என்ன பண்றான்? ரியாக்ஷன் குடுக்குறான். ஃபெயில் பண்ண ஸோ ரியாக்ஷன் கொடுத்து ஃபெயில் பண்ணுறான். அப்போ இது ஃப்ளிப்பு. என்ட்ரி போயிட்டதுக்கு அப்புறமா அந்த என்ட்ரி லாஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரி போட்டு வெளியே போய் எக்ஸிட் ஆகிக்கணும். இங்கே என்ட்ரி போட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிக்கணும். அதுவும் பண்ணணும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் இங்கே லாஸ் ஆனவுடனே அவ்வளோதான், அப்படியே லேப்டாப் மூடி வச்சுருங்க போல இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பில் என்ட்ரி போட்டு உடனே ரெக்கவர் பண்ணணும். சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து எடுத்திருக்கான். இப்போ இந்த டிமாண்டில் எடுத்திருக்கான். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, இதுவும் டிமாண்டு தான். இப்போது நமக்கு இது 15 மினிட்ஸில் சப்ளை பிரேக் பண்ணுறான். அப்போது இந்த இடன் டிமாண்டில் நமக்கு என்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம் இது நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எடுக்கல. ஆனால் இங்கே வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து 5 மினிட்ஸில் பார்க்குறோம். டிமாண்டில் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கான். போயிட்டு இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ மார்க்கெட் செல்லும் ஆகலாம். இப்படி செல்லும் போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த பிரேக் வந்து நமக்கு கொஞ்சம் சரியான பிரேக்காக இல்லை இது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்ம இந்த பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவராலாக நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? மார்க்கெட் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் போகிறான், என்ன ரீசன்றது நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இது பிஓஎஸ், இது பிஓஎஸ், டிமாண்ட் மிட்டிகேஷன். இருந்தாலும் இந்த சப்ளையில் ரியாக்ஷன் கொடுத்து ஃபுல்லாக செல் வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டுக்கு நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்படி ஓகே. கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் பாதிக்கு மேலேயே கம்மியாயிரும். ஏன்னா இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு லாஸ் ஆகலாம். அப்போது நம்ம ஒரு லாஸ் ஆக போகிறோம். அப்போ ஒரு சின்னதாக ஒரு லாஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இந்த ஹை டிபி அதுக்கு மேலே கூட டிபி வைக்கலாம், போகும். அடுத்த சப்ளைக்கு போகிறதுக்கு இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கேயே கூட நம்ம டிபி வைக்கலாம். ஓகே, மார்க்கெட் கீழே வரான். இப்போ இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறான் அப்படின்னா கீழே நம்ம இன்னொரு டிமாண்ட் போட்டு வச்சுருக்கோம் 1 ஹவரில். இந்த டிமாண்டுக்கு வரலாம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு. அப்போது மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த டிமாண்டுக்கு வரலாம். அப்போ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃப்ளிப் எடுத்து ஒரு செல் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த இடத்துல லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிமாண்டில் ஃப்ளிப் எடுத்து
இதுலேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? செகண்ட் லாஸ்ட் டவுட். இப்போ 4 ஹவர் போங்களேன். 4 ஹவர் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா 4 ஹவர் வந்து நம்மளுக்கு செல்ல தான் இருக்குது கரெக்ட்டா? 4 ஹவர் பைல இருக்கு ப்ரோ. இல்ல. ஓவராலா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹை மார்க் பண்ணியிருந்தோம். கீழ இங்க ஒரு சோச் வந்திருந்தது கரெக்ட்டா? இல்ல. இப்ப நீங்க இது சோச்சு பார்க்குறீங்களா? இப்படி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலா இது சோச்சு. ஓகேங்களா? ஆமா. இது சோச்சு. ஹை எடுத்துட்டான். இது சோச்சு. ஆமா. மேல சோச் ஆயிருக்கு. ட்ரெண்ட் என்ன இருக்கு? சோச் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட், பை ட்ரெண்ட். அப்போ இங்க சோச் ஆனதுக்கு கரண்ட் ஹைன்றது இங்க இருக்கு. இந்த டாட் போட்டிருக்கேன்ல. ஆமா. இது வந்து கரண்ட் ஹை. ஓகேங்களா? ம். கரண்ட் லோ ஹை வெயிட் பண்ணுங்க. இதுதான் ஹையா? ஓகே. லோ வந்து இந்த என்டையர் சோச்சோட லோ தான் கீழ இருக்குது. டாட் வச்சிருக்கீங்க. கீழ டாட் வச்சிருக்கீங்களே. இதுதான் லோ. இதுதான் லோ. வெயிட் பண்ணுங்க. சோச் ஆமா. இதுதான் லோ. இப்போ ட்ரெண்ட் பைல இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்ல தான் போயிட்டு இருக்கான். இந்த ஹையும் எடுக்கல, கீழ இருக்கக்கூடிய இந்த லோவும் எடுக்கல. அப்ப ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் பை போறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க இங்க போட்டுக்கிற சோச் பிஓஸ்லாம் 1 ஹவர்ல போட்டுருக்கீங்களா அது? இது வந்து இது நான் எதுக்கு போட்டேன்னா, இப்போ இங்க சோச் நடந்ததுக்கு இது எல்லாமே இன்டியூஸ்மென்ட். இதுதான் டிமாண்ட். இங்க கீழ இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து டிமாண்ட். கீழ இங்க இருக்கிறதும் இதுதான் வந்து டிமாண்ட். அப்போ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும்னா மேல இருந்து கீழ வரணும். அப்போ மேல இருந்து கீழ வரும்போது நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த டிமாண்டுக்கு வரவரையிலும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த டிமாண்டுக்கு வரவரையில வெயிட் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், 1 மந்த்துக்கு நமக்கு கோல்ட்ல ட்ரேடே கிடைச்சிருக்காது. அப்போ நம்ம இந்த இன்டர்னல்ஸ்ல குட்டி குட்டியா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இன்ட்ராடேஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே. சோ அது 1 ஹவர்ல பண்ணலாமா இல்லாட்டி 15 மினிட்ல பண்ணலாமா அது? இப்போ இந்த 4 ஹவர்ன்றதே இந்த 4 ஹவர்ன்றதே பெருசா இருக்கு. 4 ஹவர்ன்ற ஸ்ட்ரக்சரே பெருசா இருக்கு அப்படின்றப்போ 4 ஹவர்ல பண்ணலாம். 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் குட்டி குட்டியா இருக்குன்னா போயிட்டு 15 மினிட்ஸ்லயோ இல்ல 5 மினிட்ல போய் பண்ணலாம். 5 மினிட் இல்ல நம்ம 4 ஹவர்ல இன்டர்னலா மார்க் பண்ணிட்டு வரலாம் கரெக்ட்டா? சோச் பிஓஎஸ்னு கரெக்ட்டா? அதான் ப்ரோ 4 ஹவர்ன்றது இந்த இடத்துல பெரிய ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு ப்ரோ. 4 ஹவர்ன்றது இது ஹை, அப்புறம் இது லோ. இது ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த 4 ஹவருக்குள்ளே பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதனால 4 ஹவர்ல மார்க் பண்றேன். ஓகேங்களா? 4 ஹவருக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் ரொம்ப சின்னதா இருந்தா 15 மினிட்ஸ் போய் ஆகணும். ஓகே. சோ அப்ப நீங்க இது மார்க் பண்ணதுக்கு இன்டர்னல் 4 ஹவர்ல நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க கரெக்ட்டா? ஆமா. ஓகே. ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் பைல தான் போயிட்டு இருக்கு. ஓகே. பை போக சான்ஸ் இருக்கு. சோ நம்ம டிமாண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி we have to go long. ஆமா. பாருங்க இப்போ என்ட்ரி பாயிண்ட்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். என்ட்ரி பாயிண்ட்க்கு இல்ல. ஆமா, என்ட்ரி பாயிண்ட்க்கு வந்துட்டான். ஸோ மார்க்கெட் கீழே போகவும் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. பிரேக் ஈவன் மூவ் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் ஈவன் இங்கே போட்டிருக்கோம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டும் போகலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டும் ட்ரிகர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்காகவும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா ஸ்டில் வந்து இங்கே ஒரு 50% பாடி கேண்டல் நமக்கு மிட்டிகேட்டடில் சரி அன்மிட்டிகேட்டடில் இருக்கு. அப்போ மார்க்கெட் இங்கேயும் வந்துட்டு போகலாம். ஓகே. ஸோ இப்போ ரிஸ்க் என்னால் இந்த ரிஸ்க்கு டேக் பண்ண முடியும். இந்த ரிஸ்க்கை என்னால் எடுத்துக்க முடியும் இப்படி வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரிஸ்க் எடுக்க முடியும்னா நான் இதுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த டிமாண்டுக்காக இங்கே வந்துட்டும் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து வரான். அப்போது இந்த சப்ளைலேருந்து வந்துட்டுருக்கான். இப்போ இந்த டிமாண்டில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போனோன்னா நமக்கு பிரேக் ஈவன் அப்படின்றது எது ப்ரோ? இப்போ பாருங்க இம்பேலன்ஸ் வந்து ஓகே. இப்போ இங்க இத அடிச்சிட்டு போனா பிரேக் ஈவன் வந்து இந்த இது மேல டாப் இருக்குதுல்ல, கீழ
இது எப்படி வரும்? பிரேக் ஈவன்றது அங்கே தான் இருக்கும். சேம் இதே தான். சோர்ஸ் நடக்கிற வரைக்கும் பிரேக் ஈவன் சொல்றீங்க கரெக்டா? அடுத்த பிரேக் நடக்கிற வரைக்கும். ஆமா. ம். சோர்ஸ் நடக்கிற வரைக்கும் இல்லை ப்ரோ. அடுத்த பிவைஸ் நடந்தா பிரேக் ஈவன். ஓகே. சோர்ஸ் நடந்தால் தான் நமக்கு செல்லோ பையோ இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இம்பேலன்ஸை வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ இம்பேலன்ஸ் வந்து டோட்டலாக கொஞ்சமாக கேப் இருக்குது. இந்த இம்பேலன்ஸுக்கு வந்த உடனே மார்க்கெட் வந்து ஒரு புஷ் பண்ணிவிட்டு மேலே போகிறோம். ஸோ இந்த இடத்துல பை ஆர்டர் இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த 50%க்கும் வரலாம். ஓகே. இந்த 50%க்கும் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்னோட ஆர்டர் வந்து எஸ்எல் மறுபடியும் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இப்படி கொடுத்துருக்கிற மூமெண்ட் வந்து நல்ல மூமெண்ட்டு தான். ஏன்னா இம்பேலன்ஸில் வந்து மூமெண்ட் கொடுக்குறோம். செல் இன்னும் அந்த டிமாண்டு நமக்கு மிட்டிகேட் ஆகலை. இப்போ நம்ம என்ட்ரி போயிருந்தோன்னா எப்படி போயிருப்போம்னா, ஒரு டிமாண்டில் என்ட்ரி போடும்போது இப்படி தான் நம்ம என்ட்ரி போகணும். இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். எஸ்எல்லும் கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கணும். என்ட்ரி போடும்போது இந்த மாதிரி வைக்கணும். இதுக்கு வேல்யூ அப்படிலாம் எதுவும் கிடையாது. சும்மா மேலே அந்த ஸ்ப்ரெட்டுக்காக மேலே தள்ளி வச்சிடணும். அப்போ இம்பேலன்ஸ் குட்டியாக இருக்குன்னா அந்த இம்பேலன்ஸில் செட் பண்ணாலும் பெட்டர் தான். இம்பேலன்ஸ் வந்து சின்னதாக நம்ம இப்போ தான் என்ட்ரியே போயிருக்கணும். ரைட். ஆமாம், இப்போ தான் நமக்கு என்ட்ரியே கிடைக்குது. இப்போ நீங்கள் எடுக்கிற ஆர்டர் பிளாக் இப்படி இருக்குது. இதுக்கு இம்பேலன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் போடுற என்ட்ரி கொஞ்சமாக மேலே தூக்கி வச்சுருங்க. ஆனால் இம்பேலன்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சின்னதாக இருக்குது அப்படின்னா இம்பேலன்ஸில் என்ட்ரி போடுறது பெட்டர். ஓகே. இம்பேலன்ஸில் என்ட்ரி போடுறது பெட்டர். ஆனால் இம்பேலன்ஸ் பெருசாக இருந்தால் வேறு வழி இல்லை. கொஞ்சமாக தான் நம்ம தூக்கி வைக்கணும். இம்பேலன்ஸ் குட்டியாக இருந்துச்சுன்னா இம்பேலன்ஸில் என்ட்ரி போடுறது பெட்டர். ஓகே. ஓகேங்களா? இது எடுத்தால் பிரேக். நீங்கள் இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். இது மிட்டிகேட் பண்ணுறது ஹை இங்கேருந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஹை இங்கேருந்து கிரியேட் ஆகுது. இப்போது இந்த இம்பேலன்ஸ் மிட்டிகேட் பண்ணதுக்கு செல் ப்ரெஷர் இங்கேருந்து கிரியேட் ஆகி மறுபடியும் அந்த செல் ப்ரெஷர் கிரியேட் ஆனால் ஹையை போய் பிரேக் பண்ணுறான் இந்த இடத்துல. இது பிரேக் பண்ணிட்டா கூட நம்ம பிரேக் ஈவன் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? பிரேக் ஈவன் எங்கே போடணும் சொல்லுங்கள்? எஸ்எல் எடுக்கிறேன். பிரேக் ஈவன் எந்த இடத்துல போடணும் ப்ரோ? ஓகே. ரெண்டு இடத்துல நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம டோஜி இதுக்குள்ள. ஸோ வந்து 2 திங் வந்து பிரேக் ஈவன் இந்த டாப்பை பிரேக் பண்ணால் அங்கே ஒன்று போடலாங்க மேலே. புரியல ப்ரோ சொல்கிறது, மறுபடியும் சொல்லுங்கள். ஓகே. 3413 தெரியுமா? 3413 கிட்ட அது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஈவன் பண்ணலாம். கேண்டில் வந்து அதை தாண்டி க்ளோஸ் பண்ணி க்ரீனில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஐ கேன் கோ ஃபார் அ பிரேக் ஈவன். ஓகே ப்ரோ. அது இல்லை நான் கேட்குறது. எஸ்எல் எடுத்து எங்கே மூவ் பண்ணி வைக்கலாம் அது கேட்குறேன். ஓகே. எஸ்எல் வந்து ஓகே அடுத்த டிமாண்டுக்கு கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும் மேலே. இப்படியா? கீழே கொஞ்சம் கொண்டு வாங்க. இப்படியா? கீழே லைட்டாக இங்கே டோஜிக்கு பக்கத்தில் ஒரு கேண்டில் தெரியுமா? அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். டிமாண்ட் அங்கே இருக்குதுல்ல. மேலே 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 இங்கேயா? கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஓகே. இன்னும் கொஞ்சம் கீழே. இப்படியா? ஏன் எதுக்கு இது சொல்கிறீங்க இந்த இடத்துல பிரேக் ஈவன்? ஏன்னா டிமாண்டு கீழே தானே வைக்க சொல்றீங்க நீங்கள். இப்போ பிரேக் ஈவன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எந்த டிமாண்டாக சொல்கிறீங்களா? இது அதை சொல்கிறாமா? நம்ம இதை டிமாண்டாக எடுத்தோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான்றதையும் பார்க்கணும். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போது பிரேக் ஈவன்றது இந்த டிமாண்டோட ஹையில் தான் வைக்கணும். நம்ம என்ட்ரி போயிருக்கிறது இங்கே, ஆனால் பிரேக் ஈவன்றது இங்கே தான் வைக்கணும். ஓகே. வேற எங்கே வைக்கக்கூடாது. அடுத்த டிமாண்டோட ஹை கிடையாது ப்ரோ. நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கிற டிமாண்டோட ஹை என்ட்ரி பாயிண்டில் வைக்கணும். ஓகே. அப்போ என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது, இது கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவாக இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு நம்ம என்ட்ரி போயிருந்தோம். பிரேக் ஈவன்றது இது பிரேக் ஈவனாக வராதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இது பிரேக் ஈவனாக வராது அப்படின்ட்டேன். ஸோ அதனால நம்ம பிரேக் ஈவன் பண்ணலை. மார்க்கெட் இங்கே வந்ததுக்கு ரீசன் ஆக்சுவலான பிரேக் ஈவன் இது கிடையாது.
இது பிரேக் ஈவனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓகே. அதனால தான் இங்கே வந்திருக்கான். ஸோ ஸ்டில் நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுக்கல. எப்போ இந்த ஹை எடுக்கிறானோ இல்லைனா இந்த ஹை எடுத்தால் கூட நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான இதாக இருந்துச்சுன்னா இங்கே கூட நம்ம என்ட்ரி வந்து சாரி எஸ்எல் வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு மார்க்கெட் போனால் நம்ம பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். பார்த்து ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக் இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான். ஓகே ப்ரோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய தப்பு இருக்குது உங்ககிட்ட. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் ப்ராஃபிட்டுக்கு வர முடியும். ஓகே ஜெகன், நான் அதை பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான். ஓகே. வாட்ஸ்அப்லேயே பண்ணவா அது உங்களுக்கு? வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க, டெலிகிராம் அனுப்புங்க, எது வேணாலும் அனுப்புங்க. ஓகே ஜெகன், தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சஞ்சய் ப்ரோ, வேறு டவுட்டு? இப்போதைக்கு எதுவும் இல்லை ப்ரோ. நான் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வந்து நான் கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் கொஞ்சம் பெரிய கேப் இருந்ததுனால நான் மறுபடியும் கிளாஸ் போய் எடுத்து பார்த்தேன். ஓகே ஓகேங்களா? கிளாஸ்ல வந்து எனக்கு இது ஆகலை. நான் கிளாஸ் வரும்போது உங்க சைட்ல இருந்து அந்த ரெக்கார்டிங் சம்திங் இஷ்யூ ஆயிடுச்சு இல்லைங்களா? ரெக்கார்டிங்கா? ஆமா, எந்த கிளாஸ்? ரெக்கார்டிங். அதாவது லைவ் கிளாஸ் நம்ம போனோம். ஆக்சுவலாக நான் லைவ் கிளாஸ் தான் ஜாயின் பண்ண வந்துட்டேன். லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது சம்திங் வேற ஏதோ இதுல எடுத்தீங்க, டீம்ஸ்லேயே சம்திங் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ், அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆகல சம்திங். ஒரு சில கான்செப்ட் எனக்கு கிடைக்கிறேன் சார். எனக்கு யூடியூப் இது கொடுத்துருந்தீங்க, ஆக்சஸ் கொடுத்துருந்தீங்க. ஓகே ப்ரோ. அதுல அதான் எனக்கு நீங்க நடத்துனதுக்கும் இதுலயும் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, அது ஓல்டு வெர்ஷன். நீங்கள் அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சென்ட் பண்ணுறேன். இன்னொரு 10 வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்க அந்த யூடியூப்ல 11 வீடியோஸ் நான் பார்த்துட்டேன். எல்லாம் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். ப்ளஸ் சின்ன சின்ன டிஃபரன்ஸும் ப்ளஸ் இப்போ நீங்க கரண்டா வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் பண்றீங்களா, அதுல நீங்க கொடுக்குற கீ பாயிண்ட்ஸும் இதுவும் அதுக்கும் மேட்ச் ஆகல. ஆமாம். அதுல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடுச்சு. அதனால தான் சரி இப்படியே நான் கேட்காமலே இருந்தா கண்டிப்பா பேச்சு விட்டு போயிடும். அதனால தான் நான் உங்களை ரீச் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக்கே. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா நிறைய அப்டேட் ஆயிருக்கு ப்ரோ. நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் கிளாஸ்லயே. அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு அந்த அப்டேட்டும் தெரியல. ப்ளஸ் மார்க்கெட்லயே நீங்க சொல்லி தரதுலயும் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கீங்க. பழைய இருந்த உங்களோட கிளாஸும் இப்ப இருக்கிற கிளாஸுமே நிறைய அப்டேட் இருக்கு. ஆமா. அதனால எனக்கு அந்த கான்செப்ட்ல மேட்ச் ஆகல. ஏன்னா அந்த ப்ராஃபிட் அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இதெல்லாம் வச்சு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ அட்வான்ஸாக இருக்கும். அது நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நியூ வீடியோஸ். யூடியூப்லயே சென்ட் பண்றீங்களா இல்ல டெலிகிராம்ல அந்த மாதிரி சென்ட் பண்றீங்களா? உங்களுக்கு அப்படியே வீடியோஸாவே அனுப்பிடுறேன் ப்ரோ. ஓகே. அப்போ டெலிகிராம்ல ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்களா? டெலிகிராமில் பண்ணிடுறேன். உங்களுக்கு நைட் என்ன ஒரு டைம் கேளுங்க. நைட் ஒரு எத்தனை மணிக்கு வரும் ரீச் பண்ணிட்டோங்களா? சும்மா அப்படியே பண்ணுங்க. நைட் ஒரு 8 o'clock 10 o'clock எப்போ வேணாலும். ஓகே. நான் ஒரு 8 o'clock மேல ரீச் பண்றீங்களா? ஓகே ப்ரோ. அப்போ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம இது நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணாத வீடியோஸ் தானே இது? ஆமா. இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கல, அதே தான் உங்களுக்கு அனுப்ப போறேன். ஓகே ப்ரோ. சரி ஜெகன், தேங்க்ஸ் ஜெகன். நான் பண்ணிட்டு அனுப்புறேன். ஓகே ப்ரோ, பை ப்ரோ. நானும் அந்த நீங்க அனுப்பிச்ச அந்த 10 வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிங்க் ஆக ட்ரை பண்றேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்து என்னால சிங்க் ஆக முடியல. அந்த ஸ்டாப் லாஸஸ், என்ட்ரிஸ் ப்ளஸ் அந்த மார்க்கெட்டை புரிஞ்சிக்க வரல. அதனால தான் அந்த வீடியோஸை மட்டும் பார்த்து முடிச்சுட்டேன். கான்செப்ட்லாம் புரிஞ்சிச்சு. நான் உங்களோட யூடியூப் வீடியோஸ் லைவா ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இதுல வந்து நீங்க கரெக்டான இது சொல்லும்போது நான் நமக்கு இந்த யூடியூப்ல வேற மாதிரி சொல்லி கொடுத்தாது, எனக்கு இதுல வேற மாதிரி இருக்குன்ற ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பால தான் எனக்கு அந்த கொஞ்சம் லேகோ பிடிக்க முடியலன்னு தெரியல. ஆனா ஓகே, இப்போ ஓரளவுக்கு நீங்க ரெகுலர் அப்டேட்டா இருக்கிறதுனால மார்க்கெட்டும் உங்களோட கான்செப்ட்லயும் கொஞ்சம் டச்ல இருக்கிறதுனால புரியுது. இப்போ நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க, நான் அதை முழுசா பார்த்துட்டு நான் இன்ஸ்டன்ட் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் இது பண்றேன். ட்ரேட் பண்றத டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறேன். இப்போ கேன்வால நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேன், எதனால எடுக்கிறேன்னு போட்டு வச்சுடுறேன். போட்டு வச்சுட்டு ஒரு 1 வீக்கா 2 வீக்ஸ் கழிச்சு நான் உங்களை மறுபடியும் ரீச் பண்ணட்டுங்களா? ஓகே ப்ரோ, ஓகே. அதனால நான் வந்து அதான் இப்போ ரெக்கார்டிங் பை பண்ணியிருக்கவங்களும் சரி, லைவும் சரி, எல்லாமே அப்டேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்க ரீசன் அதுதான். இப்போ லைவ் வந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எல்லாமே நியூ வீடியோஸ்லாம் வந்து எகைன் சென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 6 மந்த்துக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறேன்னா மறுபடியும் அதை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ இதுல இருந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பேன். இது அப்படியே போயிட்டே இருக்கும் ப்ரோ. அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம. அப்டேட் பண்ணி
எனக்கு அந்த இது வரல. அந்த கேப் விழுந்துச்சு. அந்த கான்செப்ட்டுக்கும் நீங்க அதுல எவால்வ் ஆன கான்செப்ட்டுக்கும் நான் ரீச் ஆகல. இதுலயே ஸ்ட்ரக் ஆயிட்டு நின்னுட்டேன். அந்த கேப் விழுந்ததுனால. என் சைடுல கேப் இருந்ததுனால நான் அப்படியே நின்னுட்டேன். அதனால எனக்கு டச் ஆகல. ஓகே, இப்ப ஓகே. இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் ஒரு $250 ப்ராஃபிட்ல இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% 2% ப்ராஃபிட்ல இருக்கேன். ஓகே, ஓகே. இப்ப நீங்க அந்த 10 வீடியோஸ் சம்திங் அனுப்பிச்சிருக்கீங்களா? நியூ கான்செப்ட்ஸ் அதே எவால்வ் ஆனது. அத நான் பார்த்துட்டு நான் இந்த ஃபேஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அந்த எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். லாஸஸும் சரி, ப்ராஃபிட்டும் சரி, ஏன் ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுல ஓகே, ஓகே. இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ப்ரோ. ஏன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் உங்க ட்ரேட நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும் 4 மந்த். அப்பதான் ஏன்னா ம். ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் இந்த புதுசா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல கிளாஸ் வந்து அது ஆமாமா. பார்த்தாலும் உங்களுக்கு 2 ம். மந்த் 2 மந்த் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ம். எடுத்தாலும். அப்போ நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணி என்னென்ன தப்புன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லா ப்ராஃபிட் போலாம். ஈஸியா ப்ராஃபிட் ஓகே, பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலா இந்த ட்ரேடிங்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிசினஸ் ப்ரோ. சூப்பரா பண்ணலாம் இது. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த மூளையை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஆ நல்லா சம்பாதிக்கலாம் அதுல. ஓகேங்களா? அதுதான் ப்ரோ எனக்கு ஆனா அதுக்கு நம்ம அதாவது முன்ன ஆக்சுவலா வந்து நான் சும்மா சப்ளை எங்க பார்த்தாலும் செல் போவேன். டிமாண்ட் எங்க பார்த்தாலும் செல் போயிட்டு இருந்தேன் அப்போ. ம், ம், ஓகேங்களா. உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியும் சரி, உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். எங்கேயுமே ட்ரேட் போறதில்ல. எக்ஸ்ட்ரீம்ல இல்ல டிசிஷனல் வந்தா கன்ஃபர்மேஷன் பார்த்தா ட்ரேட் நெறைய ட்ரேட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இப்ப கூட இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ம், ம். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது குடுக்க மாட்டேங்கிறான். வந்தா 15 மினிட்ஸ்ல டேப் பண்ணிட்டு போயிடுறான். 5 மினிட் ரீஃபைன்மென்ட்டும் வரதில்ல. இல்லாட்டி 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட் வராம 15 மினிட்லயே சேஞ்சஸ் கார்ட் குடுத்துட்டு அப்படியே போயிடுறான். அந்த மாதிரி வரதில்ல. இந்த மாதிரி நான் டைரக்ட் என்ட்ரி எனக்கு போட தெரியல. அது கேட்கறதுக்காகவும் நான் வந்தேன் மறந்துட்டேன். நான் எந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போடணும்னு எனக்கு அந்த ஐடியாவும் வரல. ஏன்னா ஒரு சில டைம் டைரக்ட் என்ட்ரி மட்டும் தான் எடுத்துட்டு போறோம். இப்போ இந்த அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கிளாஸ், இதுல டைரக்ட் என்ட்ரிக்கு இது இருக்கு. கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஓகே. அத ஃபுல்லா ஆ பாருங்க. ஏன்னா நான் டைரக்ட் என்ட்ரியால 2, 3 ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஜோனுக்கு வந்தான். ஜஸ்ட் 15 மினிட்ஸோட ஜோன் தான். 15 மினிட்ஸ்ல ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ்ல உள்ள வந்து மறுபடியும் கிளம்பிட்டான். மேல போயிட்டான். டார்கெட் போய் ஹிட் ஆயிட்டான். அப்ப நான் யோசிச்சேன், இது டைரக்ட் என்ட்ரி போட்டுருக்கலாமோன்னு யோசிச்சேன். அத போன டிப் ஹிட் ஆனப்புறம் யோசிக்கிறேன். ஏன்னா, ம், அது ம். எனக்கு எடுக்கவும் தெரியல. எந்த இடத்துல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு அந்த ஐடியா வரல. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ அதனால எனக்கு அந்த கிளாஸ் கன்ஃபர்மேஷன் மிஸ் பண்றீங்க அப்படி இப்படின்றீங்க. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன்ல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் எடுக்கிறேன். அப்போ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க சைடுல ஏதாவது தப்பு இருக்கு. அதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரில பண்ணணும். மிஸ் ஆகுறதில்ல. ஓகே. இப்ப அதான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நான் எந்த சப்ளை, எந்த டிமாண்ட் பார்த்தாலுமே என்ட்ரி போயிட்டு இருந்தேன். ஓ! அந்த டைம்ல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தாலுமே எனக்கு ஹிட் ஆனது. அதுக்கப்புறமா தான் ம்ஹ்ம். தெரிஞ்சுச்சு எல்லா எல்லா இடத்துக்குலாம் போகக்கூடாது. எக்ஸ்ட்ரீம்ல மட்டும் தான் நம்ம எடுத்தோம்னா ஹோல்ட் பண்ணிடணும். எசென்ஷியல்லாம் எடுத்தோம்னா 1:1 அந்த பிரேக் இன் பண்ணதுமே ஒண்ணு டிபி க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாட்டி பிரேக் இன் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் 0 லாஸ்ன்னு 0 ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லி விட்டுறணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் லாஸஸ் எல்லாம் கம்மியாயிட்டேன். ப்ளஸ் ட்ரேட் எடுக்கிறதுமே கம்மியாயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல பார்த்து போறோம்ன்றதுனால இதுவும் கம்மியாச்சு. முன்னலாம் எந்த பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 ட்ரேடாச்சும் எடுத்துருவேன். சப்ளைக்கு வந்தா எடுத்துருவேன், டிமாண்ட் வந்தா எடுத்துருவேன். இப்ப அதெல்லாம் கம்மியாயிட்டு நம்ம மார்க் பண்ண ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். ஸ்ட்ரக்சர் வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுல கன்ஃபர்மேஷன் குடுத்தா மட்டும் தான் போறோம். இல்லாட்டி அதுவும் போறதில்ல. ஓகே, ஓகே ப்ரோ. அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா கொஞ்சம் இதாயிடும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே ப்ரோ. கிளியர் ஆனதும் நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். இதுல இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸ் கண்டிப்பா வரும். அத வந்து எனக்கு பண்ணி குடுத்துருங்க. ரெக்டிஃபை பண்ணி குடுத்துருங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. மறுபடியும் ஏதாச்சும் டவுட் இல்லாட்டி இஷ்யூ இருந்தா நான் உங்கள ரீச் பண்ணலாம் இல்லைங்களா? கேளுங்க ப்ரோ. ஓகே, எனக்கு ஓகே. அது டவுட் மாரி இருக்குன்னா சார்ட்ட போட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ம். விட்டுருங்க. ஓகே. என்ன அப்படின்றத பார்க்குறேன். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஓகேங்களா? கிளியரா உங்க ஓ டவுட்லாம்? கிளியர் ப்ரோ, கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஈவினிங் ஒரு 8:00 மெசேஜ் பண்றேன். இது பண்ணிடுங்க. வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. தேங்க் யூ சோ தேங்க் யூ மச். ப்ரோ. தேங்க் யூ. ஓகே. ஓகே. நம்ம இந்த இடத்துல டிமாண்ட்ல பை வந்து போயிருந்தோம். ஸோ இந்த டிமாண்ட்ல பை போயிருந்தோம். இங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இந்த ஹை வந்து நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணிட்டா பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்எல்ஐ எடுத்து என்ட்ரி பாயிண்ட்ல மூவ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணாம ஒரு விக்க மட்டும் விட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இடத்துலயே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் விக் மட்டும் விட்டுட்டு ஒரு செல் மூவ்மெண்ட் போகும்போது நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல
பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம பிரேக் ஈவன் பண்ணணும். அது பாடி க்ளோஸ் பண்ணாமல் நம்ம பிரேக் ஈவன் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த மேலே ஹையை அடிச்சுட்டு அப்புறம் இந்த லோவை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த லோவை வந்து எடுத்துட்டான். நமக்கு இந்த இடத்துல எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கே இருக்குது மார்க்கெட் இந்த லோவை கொடுத்துட்டு இந்த டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்து, ஓகேங்களா, இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து, அதாவது ஆல்ரெடி நமக்கு டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ இதே டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் அகைன் வந்து இந்த ஹை எடுத்திருக்கான், மேலே இருக்கக்கூடிய ஹையும் எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்போது நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே தான். ஓகேங்களா? சரி, இந்த டிமாண்டில் நம்ம பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் நம்ம பை போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த டிமாண்டுக்கு ஒரு ப்ராப்பரான லிக்விடிட்டி இல்லை. ஸோ இதுவும் நமக்கு மார்க்கெட் கீழே வந்து லோவை அடிப்பான். இது நார்மலாக பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு ரேலி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லோவை அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுக்கிறான். இப்போ தான் மார்க்கெட் என்ன சொல்லுது, நான் வந்து 50% உள்ளே வரேன். ஸோ ஓவரால் டிமாண்டை இப்போ தான் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து ஃபெயிலியர் பண்ணுறான். ஸோ 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு பை செட்டப் வந்து கொடுத்தா பை போகலான்னு மார்க்கெட் இப்போ தான் சொல்லுது. ஸோ பை செட்டப் கொடுத்தா நம்ம இந்த இடத்துல பை வந்து போயிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு என்ட்ரி அப்படின்றது 5 மினிட்ல தான் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் மிட்டிகேஷன், இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல சோச். ஓகேங்களா? சரி, அப்படியே 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸ் போயிட்டு இந்த டிமாண்டுக்கு, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை. ஆனால் இந்த டிமாண்டுன்றது ஒரு ஃப்ளிப்பு. ரைட்டா? இந்த டிமாண்ட் ஃப்ளிப்புக்கு, இந்த ஃப்ளிப் டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி எதுவும் தேவை இல்லை. இருந்தாலும் நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஒரு ரேலி மூமெண்ட் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த லோ ஹண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த லோ தான் இந்த இடத்துல என்ன பண்ணால், இந்த லோவை இப்படி ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்டில் டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, சோச்சும் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது கீழே லோ ஹண்ட் பண்ணி இங்கே சோச்சும் கொடுத்துருக்கு. நமக்கு பை போகிறதுக்கான சினாரியோ வந்து நல்லா பில்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோச் இருக்குது, சப்ளை இருக்குது, இங்கே சப்ளை இருக்குது, சோச் வந்து பண்ணிட்டான். நமக்கு இங்கே டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இங்கே இந்த ஹிடன் டிமாண்டை எடுத்துக்கலாம். இந்த ஹிடன் டிமாண்டில் பை போனாலும் ஓகே தான். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த ஹிடன் டிமாண்டும் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டும் ஒரே இடத்துல பக்கத்திலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹிடன் டிமாண்டை எடுத்துட்டு ஹிடன் டிமாண்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸோட சேர்த்தி நம்ம என்ட்ரி இந்த இம்பேலன்ஸோட அப்படி மேலே ஏற்றி போட்டுட்டோம். இதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட்டுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போயிருக்கான். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி டிபி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே சப்ளைக்கு மார்க்கெட் போயிருக்கான். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஹையிலேயே எக்ஸிட் ஆகிட்டேன். என்னோடய டிபியை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போவான், இதுதான் ரூல். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு கண்டிப்பாக போவான். ஸோ என்னோடய டிபி நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ போதும் அப்படின்ற அளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல எனக்கு வந்து டிபியை வந்து எக்ஸிட் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா $90. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $642 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ் இதெல்லாம் பிரேக் ஈவன் போக நமக்கு டுடே ப்ராஃபிட் $552 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டோட்டலாக 2 ட்ரேடு தான் வந்து பண்ணியிருக்கோம். 1 லாஸு 1 ப்ராஃபிட், அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எந்த ட்ரேடும் கிடைக்கல. ஹீரோ ஹிஸ்ட்ரியில் தான் நமக்கு ட்ரேடு வந்து கிடைக்கல இன்றைக்கி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணி என்ட்ரி போனது.
ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கும்போது, நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து சொன்ன ஒரு வீடியோ. ஸோ, இதே மாரி டாக்குமெண்ட் வீடியோஸ் நெறைய வேணும். அப்புறமா நெறையா எஜுகேஷனலா வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நான் டாக்குமெண்ட் வீடியோஸ் ரெகுலரா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோக்கு எனக்கு 600 லைக் எப்போ வருதோ, அப்போ நான் அந்த வீடியோஸ்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்டேட் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வரப்போறேன். இதான் என்னோட பிளான். ஸோ, இந்த வீடியோஸ்க்கு எனக்கு 600 லைக் கண்டிப்பா வரணும். வந்துச்சுன்னா, அந்த ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நான் போட்டுட்ருக்கிற இந்த YouTubeல நான் போட்டுட்ருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது இந்த வீடியோல இருந்து, இந்த யூடியூப் சேனல்ல இருந்து அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா திஸ் வீடியோ இஸ் வொர்த் இட். இல்லன்னா, கிரேட் வீடியோ, சூப்பர் வீடியோ, நல்லா இருக்கு ப்ரோ, நிறையா கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சத என்ன சொல்லணும்னு தோணுதோ, அத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை. தேங்க் யூ.